Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஈஸியா எப்படி cream of tomato soup பண்றதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப creamy and butteryயான ரெசிபி. கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சாப் பண்ணது, 4 மீடியம் சைஸ் தக்காளி சாப் பண்ணது. ஒரு பேன்ல பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகும்போது அதில் 2 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்குங்க. அதில் நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கின பிறகு அதில் 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. கிராம்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்ட பிறகு அதில் வெட்டி வச்ச தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதக்குங்க. வதக்கிட்ட பிறகு அதில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு அதை மூடி வச்சுருங்க. வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வேகணும். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், இது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். அதனால் நம்ம திரும்பவும் மூடி வச்சுக்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லாவே ட்ரையாக இருக்குது. இந்த மாதிரி வரணும். ரொம்ப கெட்டியாவோ இல்லை தண்ணியாவோ இருக்கக்கூடாது. அப்போ உங்களுக்கு அரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த லெவல் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ஆறுனதும் அதில் போட்ட பிரியாணி இலையும் கிராம்பையும் எடுத்துக்கோங்க. அதை நம்ம சேர்த்து அரைக்கக்கூடாது. அது ஃப்ளேவருக்காக தான் நம்ம போட்டிருக்கோம். இப்போ அதை நல்லா அரைச்சிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச மிக்ஸ்சரை இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம தோல் விதையோடே தக்காளி அரைச்சதுனால இது ஃபில்ட்ரு பண்ணணும். இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ண பிறகு நமக்கு இந்த மாதிரி ஸ்மூத்தான சூப் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அடுத்து ஒரு பேனில் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகும்போதே நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்ச சூப் மிக்ஸ்சரை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட்டரும் சூப் மிக்ஸ்சரும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. 3/4 கப் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கலாம். சூப் நல்லா கொதிச்சு வரணும். நல்லா கொதிச்சு வந்ததும் அதில் 3/4 கப் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப க்ரீமியாக இருக்கிறது பிடிக்காதுன்னா நீங்கள் 1/2 கப் சேர்த்துக்கலாம். இதில் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பிளாக் பெப்பர் சேர்த்துக்கோங்க. வதக்கக்குள்ளே இதில் எந்த ஸ்பைசஸும் போடக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்ம க்ரீம் ஆஃப் டொமேட்டோ சூப் ரெடி ஆயாச்சு. நீங்கள் இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் KVR டீமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.